அது ஒரு ரொம்ப யூனிக்கான பேர். அந்த எங்க சர்க்கிளுக்குள்ள வந்து அந்த பேர் வந்து பயங்கர கார்லி அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேர். வந்து காசு இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணா சாதிச்சிடலாம் அப்படின்றதுதான் அதோட விஷயம். அது என்ன ஒர்த்து அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது. காசு இருந்துச்சுன்னா அதை வியாபாரம் பண்ணிடலாம், மக்களை சாப்பிட வச்சிடலாம், சாகடிச்சிடலாம். சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, இந்த மாதிரி இண்டிபெண்டா பண்ணலாம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ செலவாகும் நான் சொல்லுவாங்க. இந்த அப்படின்ற பேக்ல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து அப்பதான் பாக்குறேன் அவரை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் அப்படின்ற ஒரு படத்தோட மூவி டீம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரைலர் நீங்கள் பார்க்கல அப்படின்னா முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூவை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் ட்ரைலர் பார்க்கும் போதே. இன்னும் இந்த மனிதர்கள் படத்தை பற்றி மூவி டீம் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரைலர் பார்க்கும் போதே எனக்கு ஒரு இம்பேக்ட் இருந்தது சார். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஜான்ரா படங்கள்னால் ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம். நான் நிறைய இந்த மாதிரி ஜான்ராஸ் படங்கள் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது தமிழில் இப்படி ஒரு படம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் வந்து எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்த ஒரு இதுவாக இருந்தது. டைரக்டர் சார்கிட்ட தான் நான் வந்து கேட்கணும், எப்படி சார் இந்த ஒரு தாட்? ஏன்னா டெபியூ டைரக்டர்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் டெபியூ டைரக்டர்ஸோட ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல படைப்புகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஃபீல் அண்ட் இந்த படத்தை பற்றி? ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது எங்கள் டீம் எல்லாருக்கும். டெபியூ டைரக்டர்ஸை வந்து எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ரீச் பண்ணணும் நம்ம படத்தை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் பெயிண்டிங் படித்த ஸ்டூடெண்ட்டு நான். முன்னாடி நாங்கள் எப்படி கேன்வாஸில் வந்து எங்களுடைய தாட்ஸை வந்து பெயிண்டிங்காக பண்ணுவோமோ அது மாதிரி தான் இந்த படத்தையும் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு சமரசமும் நாங்கள் பண்ணலை. இன்னொன்று, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி க்ரௌட் ஃபண்டிங்கில் இந்த படத்தை பண்ணியிருக்கனால அந்த தலையீடுகள் வந்து பெருசாக இல்லை. வேறு ப்ரொடக்ஷனாக இருந்தால் வந்து நீங்கள் இது பண்ணலாம் சொல்லலாம். எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நமக்கு தோணக்கூடிய விஷயங்களை ரொம்ப சுதந்திரமாக ஒரு ஆர்ட்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடச்சிது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் எல்லாருக்கும் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு சினிமாட்டிக் பயங்கர அந்த கமர்ஷியல் தன்மைக்கு அதிகமாக போகாமல் பண்ணக்கூடிய ஒரு இது நடந்தது. ஓகே சார். டைரக்டர் சார்கிட்ட எனக்கு என்ன கொஸ்டின் தான், இந்த கேரக்டர் பேர் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சது சார். பிகாஸ் இந்த கேரக்டர் நேம் வந்து இது வரைக்கும் காமனாக கேட்டதில்லை. கார்லி அப்படின்ற அந்த நேம் வந்து ட்ரெய்லர் ஃபுல்லாக எங்களால் அந்த ஒரு கேரக்டரை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. அந்த கார்லின்ற பேருக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? என்ன ரீசன்? இருக்கு. நீங்கள் தான் முதல்ல கேட்டிருக்கீங்க. ஓகே. ஆக்சுவலாக எனக்கு ஊரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவருடைய பேர் தான் வச்சுருக்கேன். அவருடைய பேர் தான், அதாவது 2 பேர் இருக்கும் அவருக்கு படத்தில். ஒன்று கார்லி, இன்னொன்று வந்து பாண்டி அப்படின்னு சொல்லி. கார்லிங்கிறது வந்து பட்ட பேராகவும், பாண்டிங்கிறது வந்து ஒரிஜினல் நேமாகவும் இருக்கும். அதை வந்து நாம் வந்து மீன் பண்ணல கரெக்டாக இப்படி தான் அப்படின்னு சொல்ல. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். என்னென்னா, நம்ம யாருன்னே தெரியாத புது மனிதர்கள் கூட பயணிக்கும் போது நம்ம பேசாமல் பயணிக்கிறோன்னா அவங்க என்ன பேசிக்கிறாங்களோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும். மற்ற எல்லாமே நம்ம யூகிச்சுக்க தான் முடியும். நீங்கள் 2 பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம பேசாமல் கவனிக்கும் போது அதில் சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மறைவுத்தன்மையில தான் அதுவும் போயிடும். இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் அதை சொல்கிறேன். அது பட்ட பேர், அது ஒரிஜினல் நேம்னு. அந்த ஃப்ரெண்டு வந்து நல்லா சுருள் முடியோடு இருப்பார் எங்கள் ஊரில். அவருக்கு வந்து கேர்லிட்டோன்னு ஒருத்தர் இருக்கார் WWFல. அவருடைய பேர் வந்து கேர்லிட்டோ. அவர் சுருள் முடியோடு இருப்பார். அவரை வந்து மீன் பண்ணி பட்ட பேராக வந்து வச்சது தான் அவருக்கு. அது ஒரு ரொம்ப யூனிக்கான பேர். அந்த எங்கள் சர்க்கிளுக்குள்ளே வந்து அந்த பேர் வந்து பயங்கர கார்லி அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேர். அது அந்த இந்த மாதிரியான பேர், கதாபாத்திரம், காட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் உருவாயிருக்கு. இது மாதிரி எல்லா கதாபாத்திரங்களும் எல்லா ஒவ்வொரு டயலாகும் வந்து இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டது, நம்மளை சுற்றி, என்னுடைய ஊர் திண்டுக்கல், அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கலந்தது தான் இந்த படம். அது மாதிரியான ஒரு பேர் தான் வந்து கார்லி.
எனக்கு அது யூனிக்காக இருந்தது. ஏன்னா இந்த நேம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. அந்த கேரக்டர் கார்லின்னு வந்து மென்ஷன் ஆகும்போது எனக்கு என்னன்னா அந்த கார்லின்ற கேரக்டர் பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. அதனால தான் அது ஒரு மறைமுகமா இருக்கு. அந்த மறைமுகம் வந்து மறைமுகமாவே இருக்கட்டும், அதெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, படத்துல வந்து இந்த டைட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? மனிதர்கள் அப்படின்னு கேட்கும் போதே படத்துல என்னமோ இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த டைட்டிலை யார் சூஸ் பண்ணீங்க? அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை, இது ஒர்க்கிங் டைட்டிலாக, அதாவது இந்த கதையை எழுத ஆரம்பித்தோன்னே ஒரு தலைப்பு வைக்கணும் போதே மனிதர்கள் அப்படின்னு தான் வந்தது. வேறு எந்த தலைப்பும் வைக்கல. எப்பயுமே வந்து ஒர்க்கிங் டைட்டிலாக ஒரு டைட்டிலை வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது மாறும். அந்த மாதிரி இதோடைய தன்மைக்கு வந்து மனிதர்கள் தான் ஃபஸ்ட்டு வச்சது. அதுக்கப்புறம் அதை என்னால் மாற்றவே முடியல. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மனிதர்கள் நிறைய பேர் ரொம்ப எளிமையாக இருக்குது, இது எப்படி கேட்சியாக இருக்கும், நீ மாற்றுங்க, எப்படிப்பா வருவாங்க, ஆளும் தெரியல, யாருமே தெரில, மனிதர்கள் வேறு வச்சு இப்படிலாம் வந்தது. ஆனால் இந்த கதை வந்து மனிதர்களை பற்றி, இந்த படம் முடிக்கும்போது மனிதர்கள் வந்து தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அடிப்படையிலேயே மனிதர்களையும் மனித குணாதிசயங்களையும் அதில் இருக்கக்கூடிய அதீதமான வந்து ஒரு நல்ல தன்மை, அது மாதிரி மோசமான ஒரு விஷயங்கள், இது எல்லாமே கலந்து இருக்குது. அப்போ வந்து மனிதர்கள்ன்றது மட்டும்தான் இதுக்கு சரியாக இருக்கும், இதை மாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் தான் வந்து மனிதர்கள்ன்றது அமைஞ்சது. அதே மாதிரி நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது இன்றைக்கி சூழலில் வந்து இந்த மாதிரியான புது படங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. அதாவது ஒரு மோசமான பொருளை கூட வந்து சாயம் பூசி விளம்பரப்படுத்தி அதை வந்து சூப்பராக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது ஃபுட் பாய்சனாக கூட ஆகிடும். ஆனால் வந்து காசு இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணால் சாதிச்சிடலாம் அப்படின்றது தான் அதோட விஷயம். அது என்ன ஒர்த்து அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் காசு இருந்துச்சுன்னா அதை வியாபாரம் பண்ணிடலாம், மக்களை சாப்பிட வச்சிடலாம், சாகடிச்சிடலாம். இதுதான் அதோட விஷயம். இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை, நல்ல பொருள், நல்ல ஒரு உணவு பண்டத்தை பண்ணியிருக்க மாதிரியான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனாலும் அதை வந்து மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். ஸ்க்ரீன்ஸில் இருந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்றது ரொம்ப போராடுறோம். எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரை, இப்போ நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச இயக்குனர்கள், ஆர்டிஸ்ட், எங்கிட்டாவது போய் சேர்க்கலாம், யார்கிட்டையாவது போய் யாராவது ஒருத்தர் சொன்னால் இது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா எங்களுக்கு பெரிய பின்புலம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து எடுத்த உடனே இதை சொல்லிடுவாங்களே, எல்லாமே புதுமுகங்கள், எல்லாருமே புதுமுகம், இந்த படத்துல நாங்க ஏன் போய் பார்க்கணும்ன்ற ஒரு கேள்வி மக்களுக்குமே வந்து மக்களுக்கு இருக்கு. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கான பதில் என்னன்னா, நீங்க பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு சலிச்சு புளிச்சு போன முகங்களை விட புது முகங்கள் தானே சுவாரஸ்யம் இருக்கு. புதுசா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசும்போது தான் அது சுவாரஸ்யம் இருக்கு. டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதே முகத்தை திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவர் இது பண்ண போகிறா செய்யப்படுறது தெரிஞ்சிடும். அதாவது நான் ஒரு 90% சொல்கிறேன், விதிவிலக்குகள் இருக்குது. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது முகங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யம் அதிகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து அதை முரண்பட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அப்போ மக்கள் வந்து இந்த புதுமுகங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அனுபவமாக இருக்கும்ன்றது தீர்க்கமாக நான் நம்புகிறேன். சார், நான் இன்னொரு கடைசி கொஸ்டின் கேட்டுருந்தேன். லைக் என்னென்னா, இந்த போஸ்டர் பார்க்கும் போதே எனக்கு நீங்கள் ஒரு ஹார்ட் இதுலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்றது அதை எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த போஸ்டரே வந்து பல விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த எல்லாருமே இருக்காங்க, எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ரத்த கடை பறிஞ்சிருக்கு. லைக் ஒரு டார்க்கான ஒரு தீம் இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குன்றது ஃபீல் ஆச்சு. அதை எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்க? அதை எப்படி நீங்கள் அந்த ஒரு போஸ்டரை நீங்கள் டிசைன் பண்ணீங்க? இல்லை, இது அடிப்படையிலே இந்த படத்தோடைய ஒரு கரு தான் இது நம்ம சொல்ல வேண்டிய இந்த கதையோட உச்சமான ஒரு தன்மை தான் இந்த காட்சி, நடக்கக்கூடிய காட்சி. அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதை தான் வந்து சரி ஃபஸ்ட்டாக நம்ம சொல்லலாம், அது கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதுக்காக வந்து நாங்கள் மறுபடியும் ஷூட் பண்ணோம். போஸ்டருக்காக நாங்கள் மறுபடியும் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது எதேர்ச்சியாக மழை வந்தது. இது நீங்க ரெயின் எஃபெக்ட் பண்ணது கிடையாது, மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எதேர்ச்சியா அன்னைக்கு மழை வந்தது. மழையில தான் இந்த காட்சி நடக்கும். ஆனால் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும் மாடியில தான் வச்சு ஷூட் பண்ணுறோம். மாடியில் வச்சா தான் இது கரெக்டாக பண்ண முடியும்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எதேர்ச்சியா மழை வந்தது பயங்கர ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது எங்களுக்கு. இது ஒரு மாதிரி எமோஷனலான ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணது. இந்த படமே அப்படிதான் நடந்திருக்கு, இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இப்போ அண்ணன் வந்து இப்போ நாங்கள்லாம் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, இந்த மாதிரிண்ணே ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணலாம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ செலவாகணும் நான் இது சொன்னேன்.
இந்த அப்படின்ட்டு பேக்ல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. டக்குனு அப்போ தான் பார்க்குறேன் அவரை. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இது இது வந்து இயல்பாக நடக்கிற இந்த மாதிரி மனிதர்கள் தான் இப்போ பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதெல்லாம் இப்போ பார்க்க முடியுது அப்படின்ற. பிகாஸ் இப்போ இருக்க சொசைட்டியில் யாராவது 1 லட்சம் கையில் எடுத்து கொடுப்பாங்க, நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க. பட் இந்த மனிதர்கள் படத்தில் இப்படி ஒரு ஆமாம், இது மாதிரி தான் எங்களுக்கு இது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சம்மந்தமே இல்லாத யாராவது ஒருத்தர் ஒரு பத்திரிக்கைக்கு ஃபோன் பண்ணியோ கேட்குறாங்க, இப்படி ஒரு படம் வந்திருக்கு நீங்கள் எழுது. அதாவது நம்ம கூட சம்மந்தமே இல்லாத ஆட்கள் கூட இந்த படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், ஒரு நல்ல படைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்காக அந்த செயலில் இறங்குறாங்கல்ல. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும். அதே மாதிரி மக்கள்கிட்ட போய் கரெக்டாக சேர்ந்ததுன்னா எல்லாருக்கும் ரொம்ப. நாங்களுமே அதை விஷ் பண்ணிக்கிறேன். நான் உண்மையாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த மனிதர்கள் படம் உண்மையாகவே எவ்வளோ இன்டென்ஸான தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்தது அப்படின்னு தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணாமல் தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்றது தான் ஒரு பிக்கஸ்ட் ரெக்வஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக மனிதர்கள் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகி எல்லாருக்குமே அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் விஷஸ் சார். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.